ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. 7845252525 இப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நமக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னாலும் சரி, அதாவது சொத்து வரி, தண்ணி வரி, அடுத்தது வருவாய் சான்றிதழ், அடுத்தது நம்ம வில்லங்க சான்றிதழ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதிலே பார்த்துக்கலாம். நான் இப்போ ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புனதும் அவங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இப்போ நம்ம இங்கிலீஷ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழில் யூஸ் பண்ணணும்னா டீன்னு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா ஈங்கிற நம்பரை லெட்டரை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு டீ கொடுத்து, அதாவது ஒரு சாம்பிளுக்காக தான் ஃபஸ்ட்டு டீ கொடுத்து நான் தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்களா, தமிழ் மொழிக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எல்லா வேர்டிங்ஸுமே நமக்கு எதில் வந்துருச்சு, தமிழில் வந்துருச்சு. இதில் அரசு துறைகள்னு இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, துறையை தேர்ந்தெடுக்கு. இதில் சென்னை மெட்ரோ ரயில், சென்னை பெருநகர் குடிநீர் வழங்குதல், வருவாய், சமூக நலத்துறை, ஊராட்சி, அடுத்த இந்து அறநிலைத்துறை, அடுத்தது முதல்வரின் முகவரி இருக்குது, தமிழ்நாடு மின், அதாவது எலக்ட்ரிக் பில்லு, அதாவது பட்டா சிட்டா பார்க்கணுனாலும் சரி, ஒரு வில்லங்க சான்றிதழ், அடுத்தது நம்மளோட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து டிக்கெட்ஸு, கல்வி உதவித்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப்பு, அடுத்தது பக்கத்தில் உள்ள ஏரியாவை பற்றி நம்ம தெரிகிறதுக்கு, இப்படிங்கிற பல விதமான பல விதமான வெப்சைட்டில் நம்ம தேட வேண்டியதை அவங்க நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதில் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் எதை பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஈஸி டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் பதிவுத்துறையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வில்லங்க சான்றிதழ்னு 2வது இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததும் அடுத்தது ஒரு மெசேஜ் அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வரும். ஃபஸ்ட்டு இதில் வில்லங்க சான்றிதழ்னு இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில், அதை நான் கொடுத்துக்கிறேன். மண்டலத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா, நம்மளுடைய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எது தான் சூஸ் பண்ணணும். எனக்கு இடலாக்குடி அப்படிங்கிறதுனால நான் அதை ஸ்க்ரால் பண்ணி இடலாக்குடியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாட்டு கிராமம் தேர்வு செய்யணும். நீங்கள் எந்த லேண்டோட இதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் புத்தளத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சர்வே நம்பர், என்ன சர்வே நம்பரோ அந்த சர்வே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். சர்வேன்னு கொடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் இன்னொரு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னாலும் சரி, வாட்டர் டேக்ஸ்னாலும் சரி, அதை எப்படி பே பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த துறையை நாம் சூஸ் பண்ணணும். நான் பேரூராட்சி இயக்ககம் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்களா, சொத்து வரி செலுத்துதல், குடிநீர் வரி செலுத்துதல்னு எல்லாமே இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கிலீஷுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஈன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாமே இங்கிலீஷில் மாறிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற லிங்கை. என்ன இருக்குது பார்த்தீங்களா, டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. இதில் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு, நான் டேக்ஸ் பேமெண்ட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்டர் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்டு, எனக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறதுனால நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாட்டு நம்ம வில்லேஜை சூஸ் பண்ணணும். நான் என்னோடய வில்லேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வில்லேஜை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அசைன்மெண்ட் நம்பர் அப்படின்ற இருக்குது. நான் என்னோடய அசைன்மெண்ட் நம்பரை கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள்
பே பண்ணலை அப்படின்னா டீட்டெயில்ஸ் கீழே வரும், இல்லைனா நோ டிமாண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயரு. ஸோ அதனால் எனக்கு வரல. நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், நான் வந்து வாட்டர் டேக்ஸ் பே பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். நான் மறுபடியும் எம்முன்னு கொடுத்து மெயின் மெனுவாக கொடுத்துக்கிறேன். அடுத்து செலக்ட் டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வாட்டர் டேக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டா போதும். அடுத்தது வந்து நமக்கு அந்த இது வரும், வந்துருச்சு. என்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் என்னவோ நம்ம டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளோட வில்லேஜ் என்னன்னு கேட்கும். நம்ம வந்து நம்மளோட வில்லேஜும் என்ன பண்ணிக்கலாம், அதில் கொடுத்துக்கலாம். நான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து வில்லேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வில்லேஜை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அசைன்மெண்ட் நம்பர் அதே மாதிரி தான் கேட்கும். அசைன்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா போதும். டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்பில் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அது இதுன்னு எல்லாமே பார்த்துக்கலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.